ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 9, 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வுகளின்றி தேர்ச்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் முதல்வர் 110வது விதியின் கீழே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த அறிவிப்புக்கான அரசாணை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருந்தாங்க. அதில் மெயினாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 9th பார்த்தீங்கன்னா ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10th 11th மட்டும் தேர்ச்சி பெற்றதாக சொல்லி இந்த மாதிரி தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் துறை இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10th 11th அந்த மதிப்பெண் முறைகள் பற்றி எதுவுமே குறிப்பிடலை. ஒன்லி 10th 11th ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தேர்வுகள் துறை இயக்கம் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அந்த நாமினல் ரூல் அப்ளை பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மதிப்பெண் முறை எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே 12th போயிடுவாங்க. இப்போ 10th இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 11th ஜாயின் பண்ணோம். ஸோ இவங்களுக்கு ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நுழைவுத் தேர்வு பார்த்தீங்கன்னா நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் நுழைவுத் தேர்வு மூலம் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. மாணவர் சேர்க்கைக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ் மட்டும்தான், மதிப்பெண் சான்றிதழ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலுமே வெளியாச்சு. 9 முதல் +1 வரை ஆல் பாஸ் சான்றிதழ். இதை 9th நம்ம விட்டுறலாம், அவங்க ஆனுவல் எக்ஸாம் தான் எழுதுவாங்க. 10th 11th மட்டும் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாஸ்ன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்வுத்துறைக்கு டிஎன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நுழைவுத் தேர்வு மூலம் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை நடத்த பள்ளி கல்வித்துறை திட்டம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11ஆம் வகுப்பில் சேருவதற்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்த போகிறதா சொல்லி தமிழக பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 11th ஜாயின் பண்ணுவாங்க 10th. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் மாதிரி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு நுழைவுத் தேர்வு நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 11th சேர்கிறதுக்கு நுழைவுத் தேர்வு நடத்துகிறாங்க. நிறைய பேர் பாலிடெக்னிக் டிப்ளமோலாம் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு முறையை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் தான். அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.